குடும்பம் இருக்கு நினைக்கலாம், குடும்பத்தில் குழப்பம் தான் கூடு கட்டியிருக்கு, சந்தோஷம் கிடையாது. அது கூட எப்போ குழப்பம் வரும்னா சந்தேகப்பட்டோம்னா போச்சு. குடும்பத்தில் மனைவி வந்து இவர் இன்ஜினியரு, மனைவி வீட்டில் தனியாக இருக்காங்க, சந்தேகப்படுறான். என்னமோ அதுன்னு சொல்லி தினம் பீனை கூப்பிட்டு காலையில் போய் பார்த்துட்டு வா, சாயந்தரம் போய் டீ வாங்கிட்டு வா, என்ன செக் பண்ணுறாராம். மதியம் போய் சாப்பாடு வாங்கிட்டு வா, தினமும் அழுதிக்கிட்டே இருப்பேன். 3 நாள் 2 வரையும் காணும், அவன் பிக்கப் பண்ணி அவன் கூப்பிட்டு போட்டான். சந்தேகப்படுறேன்னா நீ எப்படி இருந்துக்கணும்? அதனால் எப்போயுமே குடும்பத்தில் சந்தேகப்படாமல் சந்தோஷப்பட்டாலே குடும்பம் இனிமையாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு தச்சன், கல் உடைக்கிற உளி வச்சு உடைக்கிற தச்சன் வந்து அப்படி உளி உடைச்சிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு திருப்தியில் வாழ்க்கையில். அந்த பக்கம் ராசா போனோன்னா அவருக்கு படை போகலாம், அப்படியே வானவெடி பார்த்தான். அவருக்கு தாண்டா யோகம், பிறந்தா அவரை மாதிரி பிறக்கணும் அப்படின்னு தேவதை வச்சு உனக்கு என்ன வேணும் கேட்குறது நான் செய்கிறேன். அந்த ராசாவை மாறணும், ராசாவை மாறிட்டார். ராசாவை மாதிரி சந்தோஷமாக இருக்கார். அப்பா இதை பார்த்தாண்டா திருப்தி அப்படின்னு பார்த்தா வெளியே வந்து உடனே கிளம்பணும். இதுக்கு கிளம்ப முடியாதுங்க, மழை பெய்யுது. இவ்வளோ பெரிய ராசா, நான் வெளியே போக மழை இவ்வளோ பெருசா? ஆமாங்க, மழை உங்களோட பெருசு. அப்போ நான் மழையாக மாறணும், பெய்கிற மழையாக பெய்ஞ்சிச்சு. இப்போ மழையானா ஒரே சந்தோஷம். திடீர்னு ஒரு காற்று சூழல் வந்து மேகக்கூட்டம் கலைஞ்சி மழை நின்றுச்சு. காற்று வந்தோன்னே ஆமாங்க, காற்று உங்களோட பவர். அப்போ நான் காத்தாவே மாறிடுறேனே, காத்தா மாறியாச்சு. காத்தா மாறி எல்லாரும் அடிக்கிறான், பெரிய பெரிய ஆலமரம்லாம் வேறொரு புட்டிங்கி போய் விழுது. மழை மட்டும் எதுக்கு அசையாமல் நின்றுச்சு. இன்னும் எவ்வளோ ஒரு குன்று, ஆமாங்க அது எதுக்குமே அசையாது, திரகாத்திரமாக இருக்கும். அப்போ என்னை விட அது மழை பெருசா, நான் மழையாக மாறேன்னு மறுபடியும் மழையாக மாறியாச்சு. அப்படியே அப்பா இப்போ தான் நிம்மதி, இதுதான் உலகத்தில் பெருசு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு சத்தம், டொக்கு டொக்குன்னு ஒரு சிற்பி அந்த கல்லை குடஞ்சிக்கிட்டு இருந்தேன். என்ன ஏதோ தோன்றேன், ஆமாங்க எவ்வளோ பெரிய மழையாக இருந்தாலும் உளியை வச்சு கடைஞ்சிருவேன் அப்படின்னு. அப்போ நான் அவனாக மாறிடுறேன். இப்போ பார்த்த தொழிலுக்கே வந்துட்டேன். முதல்ல கல் தான் உடச்சிக்கிட்டான். என்னன்னா எதுவுமே உலகத்தில் நிரந்தரம் இல்லை. அதாவது சொர்க்கத்தை வந்து வானத்துக்கு மேலே தேட வேண்டிய அவசியம் இல்லை, நம்மகிட்டே சொர்க்கம் இருக்குது அப்படின்வாங்க. காரணம், மண்ணில் உள்ள மனிதர்கள் நீ சந்தோஷப்படுத்தினால் விண்ணில் உள்ள தேவர்கள் உங்களை சந்தோஷப்படுத்துவார்கள் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சக மனிதனை சகதோடு சந்தோஷப்படுத்துங்கள், நீங்கள் வாழ்வில் செழிப்படைங்கள், மற்றவரையும் செழிப்படைய வையுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நன்றி. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசத்தல் டிவி பத்தி என்ஜாய் பண்ணுங்க. Thank you.